வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் வண்ணங்களின் திருவிழா. அன்பு இன்று மிகவும் உற்சாகமாக இருந்தான். அவனது பள்ளியில் நண்பர்கள் திருவிழா கொண்டாடப்பட இருந்தது. பள்ளி முழுவதும் தோரணங்கள் கட்டப்பட்டு அழகாக காட்சியளித்தது. அன்பு தனது பையை மாட்டிக்கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தான். அங்கே கவின் என்ற புதிய மாணவன் அமர்ந்திருந்தான். கவின் காதில் ஒரு சிறிய கருவி அணிந்திருந்தான். அவன் மற்றவர்களிடம் பேசும்போது தனது கைகளை பயன்படுத்தி சைகை காட்டினான். அன்பு இதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான். அன்பு முதலில் கவினிடம் பேசத் தயங்கினான். ஆனால் கவின் அன்பாக சிரித்து ஒரு சித்திர புத்தகத்தை அவனிடம் காட்டினான். அன்புக்கும் கவினுக்கும் ஒரே மாதிரியான கதைகள் பிடிக்கும் என்று அப்போதுதான் தெரிந்தது. அவர்கள் இருவரும் சிரித்து பேசினர். அப்போது சாரா அங்கே வந்தாள். அவள் வழக்கத்திற்கு மாறான அழகான வண்ணமயமான பாரம்பரிய ஆடை அணிந்திருந்தாள். அவளுடைய கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்கள் மற்றவர்களிடமிருந்து சற்று வித்தியாசமாக இருந்தன. சாராதான் சேகரித்த பல்வேறு நாடுகளின் தபால் தலைகளை மேசையில் பரப்பினாள். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதம், ஆனால் எல்லாம் அழகுதான் என்று அவள் சொன்னாள். அன்பு வியப்புடன் அந்த தபால் தலைகளை பார்த்தான். ஆசிரியர் மலர் வகுப்பறைக்குள் வந்தார். குழந்தைகளே, இன்று நாம் அனைவரும் சேர்ந்து இந்த வெள்ளை சுவரில் ஒரு பெரிய ஓவியம் வரையப் போகிறோம் என்று உற்சாகமாக கூறினார். அவர் கையில் பெரிய தூரிகைகள் இருந்தன. அப்போது மீரா அங்கே ஓடி வந்தாள். மீரா வகுப்பிலேயே மிகவும் உயரமான சிறுமி. அவள் கையில் எப்போதும் ஒரு கூடைப்பந்து இருக்கும். விளையாட்டுப் போட்டிகளில் அவள்தான் எப்போதும் முதல் ஆளாக திகழ்வாள். ஓவியம் வரையத் தொடங்கிய போது சுவரின் மேல் பகுதிக்கு யாராலும் கையெட்டவில்லை. உடனே மீரா தனது உயரத்தை பயன்படுத்தி சுவரின் உச்சாணை கிளையில் ஒரு அழகான பறவையை வரைந்தாள். கவின் அவளுக்கு வண்ணம் எடுத்துக் கொடுத்தான். கவின் மிகவும் அமைதியானவன். அவன் எதையும் கூர்ந்து கவனிப்பான். அவன் சுவரின் கீழ் பகுதியில் மிக நுணுக்கமான சிறிய பூக்களையும் இலைகளையும் வரைந்தான். சாரா அவனது ஓவியத் திறமையை பாராட்டி கைதட்டினாள். அந்த ஸ்வரோவியம் மெல்ல மெல்ல ஒரு அழகான காடாக மாறியது. அன்பு சிகப்பு நிறத்தை பூசினான். சாரா ஊதா நிறத்தை பூசினாள். ஆசிரியர் மலர் அவர்கள் அனைவரின் ஒற்றுமையை பார்த்து நெகிழ்ந்து போனார். ஓவியம் முடிந்தது. அந்த சுவர் பல வண்ணங்களுடன் மின்னிற்று. பார்த்தீர்களா? ஒவ்வொருவரும் ஒரு தனித்துவமான நிறம். நாம் அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்ததால்தான் இந்த ஓவியம் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அன்பு கவினிடம் சொன்னான். இப்போது அன்புவுக்கு புரிந்தது. ஒவ்வொரு மனிதரும் வெவ்வேறு திறமைகள், உருவங்கள் மற்றும் மொழிகளை கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் உலகை அழகாக்குகின்றன. சாரா மீராவிற்கு ஒரு இனிப்பு வழங்கினாள். அனைவரும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தனர். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.